ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பரிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹயக்ரீவ முபாஸ்மகே. மகர ராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசியினருக்கு 7.5 சனியில் பாத சனி நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி அவர்களுக்கு முற்றும் விலகுகிறது. அதன் பின்பு மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். மே 18ஆம் தேதி ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார் குரு பார்வையுடன். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் வாங்குவதில் ஈடுபாடு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர். வீடு மனைகளை விருப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கலாம். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். கேளிக்கை மற்றும் சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பொருளாதார விஷயங்களில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும். தாய் மாமன் வழி உறவுகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உடற்பயிற்சி செயல்களில் ஆர்வம் உண்டாகும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தல் வேண்டும். பெண்களுக்கு மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும். பாக பிரிவினை விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டும். மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். குழந்தைகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அதிகலன் தொடர்பான ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பணியில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும். முதுகலை கல்வியில் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும். பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கலாம். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். உயர் கல்வி தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவர். உயர் பதவிகள் கிடைக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டும். சக ஊழியர்கள் இடத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு நபரின் தன்மை அறிந்து செயல்பட வேண்டும். உங்கள் மீதான நம்பிக்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பணி மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும். அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை அனுசரித்து கூறுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். வாகன உதிரி பாகங்கள் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். விவசாயம் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தன வளவுகள் சிலருக்கு கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு கலைத்துறைகளில் புதிய வியூகங்களை செயல்படுத்தும் போது ஆலோசனை பெற்று முடிவு செய்ய வேண்டும். திறமைக்கான பாராட்டுதல் கிடைக்கும். துறை சார்ந்த புரிதலும் அனுபவமும் பிறக்கும். ஆன்மீகம் தொடர்பான முன்னேற்றம் அதிகரிக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். குளிர்ச்சியான பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்களை அடைவீர்கள். கட்சி நிமித்தமான பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். எப்படியோ அவர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனி முடிவடைகிறது. மறுபிறவி என்று சொல்லலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.